வணக்கம் நண்பர்களே, ஆஸ்ட்ரோ ஆதிரன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்று மகிழ்வதில் நான் ராஜேஷ் தியாகராஜன். இன்றைக்கி நம்ம பதிவில் இந்த 2025 குரு பயிற்சியில் எந்தெந்த ராசிகளுக்கு குரு பலன் இருக்குது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை தெளிவுபடுத்திக்கும். அதாவது இந்த குரு பலன் அப்படின்றது எதற்காக பார்க்கப்படுகிறது அப்படின்றத பற்றியும், அது மட்டும் இல்லை இந்த குரு பலன் இல்லாத ராசிகளுக்கு அப்போ சுபகாரியங்கள் நடக்காதா, அது மட்டும் இல்லை இந்த குரு பலன் இருந்துட்டா கம்பல்சரி அப்படின்றது நிச்சயமாக திருமணம் சுபகாரியங்கள் நடந்துருமா, அப்படி இதை பற்றின ஒரு தெளிவான விளக்கங்களை தெரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறம் குரு பலன் எந்தெந்த ராசிகளுக்கு அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட அறிமுக நபர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஒரு லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. பொதுவாக குரு பலன் அப்படின்றது கோச்சாரத்தில் எந்தெந்த ராசிகளுக்கு 2, 5, 7, 9, 11வது ராசிகளில் கோச்சார குரு வருதோ ஸோ அந்தந்த ராசிகளுக்கு குரு பலன் வந்துட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குரு பலன் அப்படின்றது பொதுவாக திருமணம், குழந்தை பாக்கியம் அப்படின்ற இந்த 2 சுபகாரியங்களுக்காக தான் மெயினாக பார்ப்பாங்க. ஸோ அப்போ இந்த ஒரு உதாரணத்துக்கு ஒரு நபர் ஒரு 45-50 வயசில் இருக்கார், அவருக்கு திருமணம் ஆயிடுச்சு, குழந்தைங்களும் பிறந்தாச்சு. ஸோ அப்போ இந்த குரு பலன் அவருக்கு இந்த ராசிக்காரருக்கு இருக்குது. ஸோ அப்போ அவருக்கு இந்த குரு பலன் ஏதாச்சும் வேலை செய்யுமா அப்படின்னா, அப்படிப்பட்ட அந்த நபருக்கு பார்த்திங்கன்னா குடும்பத்தின் மேலே ஒரு அக்கறை, குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் மேலே கொஞ்சம் கவனம் எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ திருமணம் ஆனவங்களுக்கு ஸோ அவங்க குடும்ப வாழ்க்கையில் ஒரு பொறுப்பெடுத்துக்குவாங்க, குடும்ப உறுப்பினர்கள் மேலே அக்கறை செலுத்துவாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த குரு பலன்களில். சரி, அது மட்டும் இல்லை, இந்த குரு பலன் இல்லாத ராசிகளுக்கு திருமணமே ஆகாதா இந்த குரு பயிற்சியில் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு கடந்த ஒரு வருடமாக மேச ராசிக்கு குரு பலன் இருந்துச்சு, ஆனால் எல்லோருக்கும் திருமணம் ஆயிருச்சா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லோருக்கும் அப்படி சொல்லிட முடியாது. அப்போது இந்த குரு பயிற்சியில் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு, துலாம் ராசிக்கு, தனுசு ராசிக்கெல்லாம் குரு பலன் இருக்குது. அப்போது இந்த மேச ராசிக்காரர்கள் அவங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் அவங்களுக்கு குரு பலன் இல்லாமல் போயிருந்தாலும் ஸோ இந்த ராசிக்காரர்களை பொருத்தமாக முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் தாராளமாக குரு பலன் இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல, திருமணத்திற்கான வாய்ப்புகள் உண்டு. சரி, அப்போது இன்னொரு கேள்வி, ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, இந்த குரு பலன் வந்துருச்சு அப்படிங்கிறீங்க, ரைட்டு, ஆனால் திருமணம் அப்படின்றது நிச்சயமாக நடந்துருமா அப்படின்ற ஒரு கேள்வி. அப்போது உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் 6, 8, 10, 12ஆம் பாகங்கள்லேருந்து நடக்கக்கூடிய புத்தி நடக்குமானால் இந்த குரு பலன் என்னதான் உங்களுக்கு குரு பலன் இருந்தாலும் திருமணத்திற்கான வாய்ப்பு அப்படின்றது கொஞ்சம் குறைவு தான். என்னதான் குரு பலன் வந்தாலும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் அப்படின்றது சாதகம் இல்லை அப்படின்னா குரு பலன் இருந்தாலும் திருமணத்திற்கான வாய்ப்பு குறைவு தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போது எந்தெந்த ராசிகளுக்கு குரு பலன் வந்துருச்சு அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். இந்த குரு பயிற்சி அப்படின்றது வரக்கூடிய மே மாதம் 11ஆம் தேதி ரிஷப ராசியில் இருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார் குரு. அப்போது ரிஷப ராசிக்கு ஜென்மத்தில் இருந்த குருவானவர் தன்னுடைய 2வது இடமான மிதுனத்துக்கு போகிறாரு. அதனால ரிஷப ராசிக்கு குரு பலன் வந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த ரிஷப ராசிக்கு குரு பலன் அப்படின்றது 2ஆம் இடத்துல வந்திருக்க குருவானவர், 2ஆம் இடம் அப்படின்றது குடும்பத்தில் ஒரு புதிய நபர்கள் வருகையை சொல்லலாம். அப்போது புதிய நபர்கள் வருகை அப்படின்னா மேரேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா லைஃப் பார்ட்னரை சொல்லலாம். அதே மாதிரி கல்யாணம் ஆனவங்க குழந்தை பாக்கியத்திற்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல வந்திருக்க குருவானவர் தன்னுடைய 7ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்ப்பார். இந்த 8ஆம் இடம் அப்படின்றது உடல் உறுப்புகளில் பிறப்பு உறுப்பை குறிக்கக்கூடிய ஒரு இடம். அப்போது இந்த குரு உங்களுடைய பிறப்பு உறுப்பை குறிக்கக்கூடிய ஒரு இடத்த பார்வை செய்யக்கூடிய காரணத்தினால பிறப்பு உறுப்பினால் கிடைக்கக்கூடிய ஒரு இன்பம் செக்ஸுவல், ஸோ அதற்கான அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அப்போ அதன் மூலியமாக திருமணம், குழந்தை பாக்கியத்திற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்றதுக்காக தான் இந்த 2ஆம் இடத்து குரு பயிற்சியை குரு பலன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா தன்னுடைய 11ஆம் இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய காரணத்தினால குரு பலன் வந்துருச்சு சிம்ம ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவானவர் இவங்க ராசிக்கு வீரியஸ்தானம், அதாவது 3ஆம் இடத்தை பார்ப்பார், புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தை பார்ப்பார், லைஃப் பார்ட்னரை குடிக்கக்கூடிய 7ஆம் இடத்தை பார்வை செய்யக்கூடிய காரணத்தினால
இவங்களுக்கும் குரு பலன் வந்துருச்சு. 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவால் இவங்களுடைய வீரியம் அப்படின்றது சிறப்பாக இருக்கும், புத்திர பாக்கியம் அப்படின்றது சிறப்பாக இருக்கும், திருமண வாழ்க்கை அப்படின்றது அமைவதற்கான காலகட்டம் வந்துருச்சு அப்படின்றதுக்காக இந்த குரு பயிற்சி சிம்ம ராசிக்காரர்களுக்கும் குரு பலன் வந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். இதற்கு அடுத்ததாக துலாம் ராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு வந்திருக்காரு. இந்த 9ஆம் இடத்துல வந்திருக்க குருவால் பார்த்தீங்கன்னா இந்த குரு உங்கள் ராசியை பார்ப்பார், அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான வீரியஸ்தானத்தை பார்ப்பார், அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான புத்திரஸ்தானத்தையும் பார்ப்பார். ஸோ இந்த 3ம் 5ம் சிறப்பாக வேலை செய்யக்கூடிய காரணத்தினால நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியத்திற்கான அமைப்புகள் இருக்குது. துலாம் ராசிக்காரர்களுக்கு திருமணத்திற்கான முயற்சி செய்கிறவங்க, அதே மாதிரி குழந்தை பாக்கியத்திற்கான முயற்சி செய்கிறவங்களுக்கு இந்த குரு பயிற்சி சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதற்கு அடுத்ததாக தனுசு ராசிக்காரர்கள் எடுத்துக்கலாம். இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு தன்னுடைய 7ஆம் இடத்துல குரு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த 7ஆம் இடம் அப்படின்றது லைஃப் பார்ட்னரை குறிக்கக்கூடிய இடம். ஸோ அந்த இடத்துல குரு வந்து உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. இந்த 11ஆம் இடம் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு திருப்தி, மனதளவில் எது கிடைச்சாலும் ஒரு சந்தோஷப்பட்டுக்கிறது. ஸோ அப்போது திருமணத்திற்காக முயற்சி இருந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக திருமண வாழ்க்கை அமையும். ஸோ மனதளவில் ஒரு திருப்தியான திருமண வாழ்க்கை அமையும் அப்படின்னே சொல்லி தன்னுடைய 9ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு வீரியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. ஸோ அதனால் வீரியம் அப்படின்றது சிறப்பாக இயங்கும் அப்படின்ற காரணத்தினால திருமணம், குழந்தை பாக்கியத்திற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக கும்ப ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு வந்திருக்காரு. இந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவானவர் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்வை செய்கிறாரு, உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். இந்த 9ஆம் இடம் அப்படின்றது பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பாக்கியம் அப்படின்றது நம்ம எதெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது நமக்கு ஒரு பாக்கியமாக அமையக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி 11ஆம் இடம் அப்படின்றது நம்மளுடைய மகிழ்ச்சியை குறிக்கக்கூடிய இடம். உங்கள் 5ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய குரு அப்படின்றது பார்த்திங்கன்னா புத்திரஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம். குரு அப்படின்னாலே பொதுவாக புத்திரக்கார கிரகம், குழந்தைகளை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா குழந்தை பாக்கியத்திற்குன்னு உண்டான ஒரு கிரகம் அப்படின்னா குருவை தான் சொல்லுவோம். அந்த குரு உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய காரணத்தினால திருமணத்திற்காகவும் குழந்தை பாக்கியத்திற்காகவும் காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த குரு பயிற்சி சாதகமாக இருக்குது அப்படின்ற சொல்லலாம். அதன் அடிப்படையில் மொத்தத்தில் ரிஷபம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம் ஆகிய இந்த 5 ராசிக்காரர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு குரு பயிற்சி அப்படின்றது குரு பலன் வந்துவிட்ட ராசிகளாக சொல்லலாம். ஸோ அப்போ மற்ற ராசிக்காரர்களுக்கு குரு பலன் இல்லை அப்படின்றதுக்காக திருமணம் நடக்காதா அப்படின்னு யோசிக்க வேண்டாம். இந்த ராசிகளை சேர்ந்த நபர்களை நீங்கள் வரனா தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக திருமணம் செய்யலாம். அது மட்டும் இல்லை, உங்கள் ஜாதகத்தில் திருமணத்திற்கான ஒரு சாதகமான தசா புத்தி நடக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உங்களுக்கும் திருமணத்திற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுவரைக்கும் இந்த 2025ஆம் ஆண்டு எந்தெந்த ராசிகளுக்கு குரு பலன் இருக்குது அப்படின்றத விளக்கமாக பார்த்தோம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் ராஜேஷ் தியாகராஜன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.